ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஒரு கோழி கறி கடையில ஆரம்பிச்சு இன்னைக்கு மிகப்பெரிய ரவுடியா மாறி இருக்கிற இந்த கோழி அருளை பத்தி எங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்க சார். கோழி அருள் வந்து கராத்தே செல்வினோட ரொம்ப க்ளோஸ். அருள்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 கேஸ்க்கு மேல இருக்கு. 7க்கு மேல மர்டர் கேஸ், அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ், அது இன்னொரு 8-9 கேஸ் இருக்கு. அது இல்லாம அடிதடி கேஸ், இந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்கு. இப்ப நீங்க வந்து பழிக்கு பழி வாங்குறதுக்கு அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடோ இல்ல பணத்துக்காகவோ எந்த ஒரு கொலையும் பண்றதோ அந்த மாதிரி வேலைகளை பண்றது இல்லை. ஆனா அப்ப எதுக்கு கொலை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சமுதாய மக்களுக்காக அவங்க ஒரு சிலர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அந்த பிசினஸ் மேன் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு பண்றதுக்காக பயப்படாத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இறங்கி அடுத்து ஒரு கட்டத்துறையோட டீம் வந்து செல்வின பாளையங்கோட சிறை வாசல்ல வச்சு கொல்லும் போது பாம் போட்டுட்டு அலுமினிய குண்டை ஒண்ணு தயார் பண்ணி கண்ட்ரி மேட் பாம் வீசி, அதுக்கப்புறம் அதுல தப்பிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்புறம் கடப்பாறை எடுத்து அவரை நெஞ்சில குத்தி சாவடிக்கும் போது அந்த சம்பவம் வந்து அருளுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திச்சு. செல்வினோட மரணம், இந்த கொலைக்கு நான் கண்டிப்பா பழி வாங்குவேன்னு சொல்லி சபதம் போட்டு ஒரு நண்பனை கொலை பண்ணதுக்கு பழி வாங்குறதுக்காக அவன் என்ன அலுமினியம் அந்த குண்டு தயார் பண்ணி அவன் வீசி செல்வினை போட்டாங்களோ அதே குண்டை ரெடி பண்ணி அவரையும் இதே மாதிரியே ஒரு கண்ட்ரி மேடு அந்த அலுமினியம் பாம வீசி கொன்னுட்டு அதுக்கப்புறம் அவரை கொலை பண்றாங்க. ரைவல் கொலைகள்னு சொல்லி நீங்க இவனை கொன்னதுக்கு பழி வாங்குறதுக்கு இன்னொருத்தன், அவனை கொன்னதுக்கு பழி வாங்க இன்னொருத்தன் சொல்லி மாத்தி மாத்தி இந்த கொலைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. அருள் இன்னைக்கும் ஆக்டிவா தான் இருக்கிறது. நிறைய வாட்டி இப்போ சமீபத்துல போன வருஷம் அரெஸ்ட் பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா என்கவுண்டர்ல போட போறாங்கன்ற ஒரு ரூமர் ஓடிட்டே இருந்தது. அது அப்புறமா அது பண்ணல. இப்போ கோழி அருள் இன்னைக்கும் ஆக்டிவா இருந்தாலும் இன்னைக்கும் அந்த சமுதாய ஒரு போராளி, ஒரு இன போராளி என்ற ஒரு போர்வையில தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாலும் அருளுக்கு இன்னைக்கும் எதிரிகள் இருக்குறாங்க. என்னைக்குனாலும் கத்தி எடுத்தவன் கத்தியாலதான் சாவான்ற மாதிரி கண்டிப்பா அதுக்கான ஒரு முயற்சி எல்லாரும் அதுக்கு, அதாவது பழி வாங்குறதுக்காக பசுபதி பாண்டியனோட அசோசியேட்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் இன்னைக்கும் ஒரு டீம் தேடிட்டு தான் இருக்கு. அதனால இன்னும் மறைந்து வாழக்கூடிய ஒரு சூழல்ல தான் அருள் வாழ்ந்துட்டு இருக்காப்ல. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு கிரைம் செல்வராஜ் அவர்கள் உள்ளார். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ச்சியாக நாம சென்னையை பேஸாக வைத்துக்கொண்டு செயல்பட்ட அவர்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில சென்னையை தாண்டி இன்னைக்கு கொஞ்சம் சவுத் சைடு போவோம். இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தாதாவாக இருக்கார். அவரு முன்னொரு காலத்துல ஒரு கோழி கறி கடை வச்சிருந்தாரு. ஸோ அதுல இருந்து அவருடைய வரலாறு என்பது ஆரம்பிக்குது. ஸோ அப்பத்துல இருந்தே கராத்தே செல்வர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பேக்கப்பா இருந்திருக்காரு. அவர் பேர் யாருன்னா கோழி அருள். சமீபத்துல கூட ஒரு பிரபல வார இதழ் ஒன்றில் கோழி அருள் வந்து எம்எல்ஏவே மிரட்டியிருக்காரு. ஸோ அதை வந்து செய்தியாலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அவருடைய வரலாறுகளை நம்ம பார்க்கும்போது போலீஸே டேரக்டா மிரட்டுறாரு, டிஜிபிக்கு மிரட்டல் எடுக்கிறாரு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு நபரா இருக்காரு. அவரை இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கொலை கஞ்சாத கோழி அருள்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய சமூகத்துக்காக பல்வேறு கொலைகள் பண்ணியிருக்காரு. ஒரு கோழி கறி கடையில ஆரம்பிச்சு இன்னைக்கு மிகப்பெரிய ரவுடியா மாறி இருக்கிற இந்த கோழி அருளை பத்தி சொல்லுங்க. அவருடைய பின்னணியை பத்தி எங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்க சார். கோழி அருள் வந்து ஆரம்பத்துல செல்வின் நாடாரோட ரொம்ப க்ளோஸ். கராத்தே செல்வினோட ரொம்ப க்ளோஸ். கோழி அருளோட ஒரிஜினல் அதாவது சொந்த ஊருன்னு பாத்தீங்கன்னா தென்காசி. இப்போ தென்காசி மாவட்டத்துல தென்காசி பக்கத்துல பங்களா சுரண்டைன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த ஏரியா தான் அவரு சொந்த ஊரு. அவங்க அங்கதான் பிறந்து வளர்ந்தது. அதுக்கப்புறம் அவரோட சகோதரர் ஆக்சுவலா வந்து அவரு தான் கோழிக்கறி கடை வச்சிருக்காரு. இவரு கோழிக்கறி கடை வச்சல. ஓகே. அவங்க எல்லாம் வந்து வேலை தேடி திருநெல்வேலிக்கு வராங்க. ஓகே. அப்போ அந்த பக்கம் அவங்க ஏரியால வந்து கொஞ்சம் வறட்சி அப்படி இப்படின்னு இருக்கிறதுனால சரி திருநெல்வேலி வரலாம் அப்படின்னு சொல்லி பெருமாள்புரம் பக்கத்துல ஒரு கோழிக்கறி கடை அவங்க அண்ணா நடத்திட்டு இருக்காரு. அங்க நடத்திட்டு இருக்கும் போது அங்க இவரு சப்போர்ட்டுக்கு கூட போய் இருக்கிறாரு. ஸோ இவரு ஒரிஜினல் அவரு வந்து அருள் வந்து அங்க கூட அவங்க பிரதரோட சேர்ந்து கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காரு, கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. அங்க இருக்கும்போதுதான் அங்க பாத்தீங்கன்னா பெருமாள்புரத்துல தாமஸ் ஸ்ட்ரீட்னு சொல்லி ஒரு ஏரியா. அந்த தாமஸ் ஸ்ட்ரீட்ல தான் வந்து இவங்களோட கோழிக்கறி கடை இருக்கு. அதே ஏரியால தான் ஒரு இந்த லோடிங் அன்லோடிங் ஒரு இதுல வந்து வேலை பார்த்தவரு கராத்தே செல்வி. அதே ஏரியால தொழிலாளியா இருக்காரு. ஆமா, அங்க ஆரம்பத்துல அப்படிதான் வந்தாரு. நம்ம செல்வினை பத்தி பேசும்போதே நம்ம அதை பத்தி சொல்லியிருக்கோம். ஸோ அங்க இருக்கும்போது இவரோட நல்ல நட்பு
வருது. அடிக்கடி வீட்டுக்கு போவாரு. 2 பேரும் ஒரே சமுதாயம் அப்படிங்கிறதுனால அடிக்கடி வீட்டுக்கு போய் அங்க அவங்க அம்மா கையெல்லாம் சாப்பிடுறாரு, வராரு. ஸோ 2 பேரும் ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸா போயிடுறாங்க. செல்வினும் கோழியருளும். ஆமா, செல்வினும் கோழியருளும் அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கம் காட்டுறாங்க 2 பேருக்குள்ள. அப்படி போயிட்டு இருக்கும்போதுதான் ஒரு சின்ன பிரச்சனை. அதுல செல்வின் வந்து அந்த அந்த கடை ஓனரை வந்து அடிக்கிறாரு. அதுல பிரச்சனை ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு சில கொலைகள் நடக்குது. இந்த கொலைகள் தொடர்ச்சியா வர வர அவருக்கு சப்போர்ட்டா கூட இருந்தது ராக்கெட் ராஜா கூட இருக்காப்ல. அதே மாதிரி அருளும் கூட இருந்துட்டு பண்ணிட்டு இருக்கு கராத்தே செல்வனுக்கு. ஆமா, பேசிக்கா பாத்தீங்கன்னா அப்போ அந்த அந்த கட்டத்துல வந்து அருள் வந்து ரொம்ப சின்ன பையன். அதாவது செல்வினுக்கு பாத்தீங்கன்னா சின்ன பையன், கொஞ்சம் கம்மி. அப்போ அவங்களோட நல்ல நட்பு தொடர ஆரம்பிக்குது. அவங்களோட இதுல வந்து சமுதாயத்தை பத்தின நிறைய விஷயங்களை செல்வின் மூலமா நிறைய தெரிஞ்சுக்கிறார். அதாவது சமுதாய மக்கள் அவங்களோட டெவலப்மெண்ட் அப்லிஃப்ட்மெண்ட் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்றாங்க. ஈவினிங் ஆனா அங்க பக்கத்துல ஒரு டீ கடை இருக்கு, அப்புறம் அந்த ஒரு கோழி சூப் கடை ஒன்று இருக்கு. அங்க போய் 2 பேரும் இது பண்ணுவாங்க. பட் செல்வினை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒர்க் அவுட் பண்ணுவார், ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுவார். அதுல அவருக்கு இன்ட்ரெஸ்ட். சும்மா அவருக்கு கம்பெனி கூட சுத்திட்டு இருப்பாரு. ஸோ அருள் வந்து அப்படிதான் இந்த தொழில் கத்துக்கிட்டது. ஓகே, அதுக்குள்ள போய் கொஞ்சம் இந்த மாதிரி சில அதுல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராக்கெட் ராஜா வந்து மேடை கிடைச்சிச்சுன்னா அவரு பொழந்து கட்டிடுவார். ஆமா, அவர் வந்து இப்ப வீடியோஸே நிறைய கூட இருக்கு. அப்போ அவரோட அந்த ஸ்பீச்சே வந்து பயங்கரமா ஒரு இன்ஃப்ளமேட்டரியா பயங்கரமா இருக்கும். அத வந்து மேடையில பேசுறத அருள் என்ன பண்ணுவாருன்னா மெசேஜா போட்டு விட்டுருவாரு. போன்ல வந்து டைப் பண்றது அதெல்லாம் அவருக்கு தெரியாது. ரொம்ப அதுல ரொம்ப வெல்வெஸ்டா இருக்காது. இந்த ஒத்த விரல வச்சுதான் பண்ணிட்டு இருப்பாரு. பட் இவங்க என்ன அப்படின்னா அதுல ஆடியோ ரெக்கார்டிங் பண்ணி போஸ்ட் பண்ணி விட்டுருவாரு. ஓகே, இது வந்து அவரோட ரொம்ப நாளா அதை பண்ணிட்டு இருக்காரு. இது ஒருத்தர் 2 பேர் இல்ல. இவர் வந்து யாருக்கு எப்பெல்லாம் வந்து இந்த அவர் சார்ந்த சமுதாய மக்களுக்கு பாதிப்போ இல்ல அவங்களுக்கு அகெயின்ஸ்டா யாராவது ஒண்ணு பேசுறாங்க, ஈவன் ராக்கெட் ராஜாவை பத்தி தப்பா யாராவது பேசினா கூட உடனே ஒரு மெசேஜை போட்டு விட்டு வாய்ஸ் நோட் தான் போட்டு விட்டுட்டு நீ இதை முதல்ல வித்ரா பண்ணு அப்படின்னு சொல்லி டேரிங்கா ஓப்பனாவே பண்ணி விட்டுருவாரு. இன்னொன்னு இவருக்கு பெரிய வழக்கமா ஒரு ரவுடியா வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு ஒரு இந்த அடிப்படை டீம் இருக்கும், ஒரு டீம் சுத்தி. அந்த நெட்வொர்க்ல இவருக்குன்னு ஒரு நெட்வொர்க் இருந்தாலும் இவர் எப்பயும் கூட வச்சுக்க மாட்டாரு. எங்கேயுமே இவரு கொஞ்சம் சோலோவா போய் பண்ற ஆளு, தனியா தான் போவாரு, தனியா போய் பண்ணுவாரு. ஸோ அது மாதிரி அருள் வந்து அந்த லெவலுக்கு அப்படியே ஒன்னொன்னா வளர ஆரம்பிக்கிறாரு. அப்போ இவரு கண் எதிரிலேயே வந்து அந்த தொடர்ச்சியா அந்த கட்டத்துறையோட டீம் வந்து செல்வின பாளையங்கோட சிறை வாசல்ல வச்சு கொல்லும் போது கடப்பாறைய வந்து அதாவது பாம் போட்டுட்டு அலுமினிய குண்டை ஒண்ணு தயார் பண்ணி கண்ட்ரிபைட் பாம் வீசி அதுக்கப்புறம் அதுல தப்பிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்புறம் கடப்பாறை எடுத்து அவர் நெஞ்சில குத்தி சாவடிக்கும் போது அந்த சம்பவம் வந்து அருளுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திச்சு. அதே மாதிரி செல்வினோட மரணம் அதுக்கு பழி வாங்குறதுக்காக இந்த கொலைக்கு நான் கண்டிப்பா பழி வாங்குவேன்னு சொல்லி சபதம் போட்டு ஓகே ட்ராக் பண்ணி, ஏன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இந்த இதுகிட்ட பேய்குளம்னு சொல்லி ஒரு தேவர்குளம்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ஏரியால போய் ஃபுல்லாவே அந்த ஊர் வந்து முழுக்க முழுக்க அந்த தேவர் சமுதாயத்தை சேர்ந்த அந்த மக்கள் இருக்கக்கூடிய ஊர். வேற யாரும் உள்ள போக முடியாது. அந்த ஏரியால அந்த வில்லேஜ்ல அவர் ஃபுல்லா அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு கொஞ்சம் ரொம்ப நாளா. கட்டத்துறை. அதனால வெளியில வரல. சோ நீங்க உள்ள போய் பண்ண முடியாது. இப்ப எப்படி பசுபதி பாண்டியன் வந்து நந்தவனத்து பெட்டியில போயிட்டு அவர் திண்டுக்கல் கிட்ட அவர் செட்டில் ஆகி இருந்தாரோ அந்த ஊருக்குள்ள நீங்க போகவே முடியாது. நம்ம ஏற்கனவே அதை பேசியிருக்கோம். அது மாதிரி இந்த தேவர்குளம் ஊருக்குள்ள வந்து அவ்வளவு ஈஸியா நீங்க பெனிட்ரேட் பண்ணியே முடியாது. போய் ஒருத்தர், அதுவும் அந்த ஒரு முக்கியமான ஒரு நபர் அவர் கட்டத்துறை அங்க தங்கியிருக்கவர் வந்து போடுறதுங்கிறது அவ்வளவு சாத்தியமில்லாத விஷயம். வெளியில வந்தாதான் போட முடியும். ஆமா. ஸோ இப்படி இருக்கும்போதுதான் அந்த அவர் சபதத்தை அதுக்கு அவருக்கு செல்வினை கொலை பண்ணதுக்கு பழி வாங்குவேன் கண்டிப்பான்னு சொல்லி அப்போ ராக்கெட்டும் கூட இருக்காப்புல. ராக்கெட்டு கட்டத்துறை என்ன பண்றாருன்னா நேர அப்போ சசிகலாக்கு நல்ல க்ளோஸ்ங்கிறதுனால ஒரு அப்போ எலெக்ஷன்ல சீட்டு வாங்குறதுக்காக சென்னைக்கு வராரு. சென்னையில வந்து அந்த அவங்களோட அமைப்பு, அந்த முக்குழுத்தோர் அமைப்போட ஒரு அசோசியேஷன் ஒன்று இருக்கு. அந்த
டாக்டர் நாயர் பிரிட்ஜுக்கு பக்கத்துல. ஓகே. அங்க எக்மோர்ல தான். ஸோ அங்க இருந்து இவரோட மூவ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வாட்ச் பண்ணி பார்த்து தான் அப்புறம் கடைசியா அவரையும் இதே மாதிரியே ஒரு கண்ட்ரி மேடு அந்த அலுமினியம் பாம்பை வீசி கொன்னுட்டு அதுக்கப்புறம் அவரை கொலை பண்றாங்க பிசிஓ பூத்துக்குள்ள. பிசிஓ பூத்துல அவர் ஊருக்கு வந்து குறிப்பா ஒரு எவ்ரி 1 day ஆர் இல்லைன்னா ஒரு ட்வைஸ் அ வீக் வந்து போய் அங்க அந்த போன்ல பேசுவார். அப்பெல்லாம் நீங்க ட்ரங்கால் புக் பண்ணி பேசுற மாதிரி தானே. ஸோ ஃபோனு நிறைய பேர் அவ்வளவு மொபைல் ஃபோன் வச்சிருக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் அதனால வந்து இவர் அடிக்கடி அங்க வந்து பேச வருவாரு. பட் அவங்களும் கூட வெளியில அவங்களோட சகாக்கள்லாம் கூட சுத்தி தான் நிற்பாங்க. பட் இருந்தாலும் அவங்கள அட்டாக் பண்ணிட்டு கட்டத்துறையை கொலை நடந்தது. அந்த கொலையில கோழியருளுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருந்தது. என்ன சார் பண்ணாரு அவர் கொலை பண்ணதுல? அவர் ஏன்னா அவர் ஒரு நண்பனை கொலை பண்ணதுக்கு பழி வாங்கிறதுக்காக அவன் என்ன அலுமினியம் அந்த குண்டு தயார் பண்ணி அவன் வீசி செல்வினை போட்டாங்களோ அதே குண்டை ரெடி பண்ணி அதை வீசிட்டு அந்த குண்டு வீசுறதுக்கான காரணம்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு சில இடங்கள்ல இப்ப இங்க காஞ்சிபுரம் கிட்ட கூட பிபிஜி குமரன் சொல்லி கொலை பண்ணும்போது கூட பத்தி பேசணும். ஆமா, அது கூட பாத்தீங்கன்னா ஒரு பாம் வீசி அது எதுக்காக அப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ அந்த பாம் வெடிச்ச உடனே கொஞ்ச நேரத்துக்கு உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, உங்க நினைவுகள்ல இருந்து வெளியில வர முடியாது. அவ்வளவு ஈஸியா நீங்க அங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு நினைப்ப உணர்வு இருந்தாலும் உடல் ஒத்துழைக்காது. அந்த அளவுக்கு ஒரு புகைமூட்டமா இருக்கும். புகைமூட்டம் பிளஸ் அவங்களுக்கு அந்த ஒரு அதுக்குள்ள போய் லாக் ஆன மாதிரி இருப்பாங்க. உடனே வந்து இவங்க அட்டாக் பண்ணி வெட்டி கொள்ற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இவங்க வரும்போது ஷூட் பண்ணியும் கொல்லப்பட்டான். இது வந்து கட்டதுரை வந்து அது மாதிரிதான் கொலை பண்ணாங்க, வெட்டியும் கொண்டாங்க. அதுலயும் தப்பிச்சிடக்கூடாதுன்னு திரும்பி வெட்டியும் கொண்டாங்க. ஸோ இதுல வந்து அருளோட ரோல் வந்து ரொம்ப குரூஷியல் ரோலு. அதுக்கப்புறமும் இவருக்கு அதாவது மற்ற அந்த நாடார் சமுதாயத்தை சேர்ந்த மற்ற வெங்கடேச பண்ணையாருக்கு இருந்த ஒரு சப்போர்ட்டோ, ராக்கெட் ராஜாவுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டோ, இல்லை அடுத்து இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இதுல ஒரு அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்கள்ல வந்து நிறைய பேர் இருக்காங்க. அந்த இன போராளி மாதிரி இப்போ நீங்க வந்து அந்த மக்களுக்கு நிறைய பேர் குறிப்பா வந்து அவங்களோட மெயின் டார்கெட்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சமீபத்தில் கூட ஒருத்தட்ட பேசும்போது சொன்னாரு, அந்த மாதிரி ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சிலர் வந்து வேணும்னு நம்ம சமுதாய பொண்ணுங்களை வந்து லவ் பண்ணி, இப்ப எப்படி லவ் ஜிகாத்துன்னு ஒன்று சொல்றாங்களோ அது மாதிரி ஒரு வேணும்னு லவ் பண்ணி அவங்கள வந்து அந்த அவங்க இதுக்கு இழுத்துட்டு போயிடுறாங்கன்ற ஒரு விஷயத்த நிறைய ஆமா, அது வந்து இதைதான் மெயினான ஒரு விஷயமா பார்த்து பண்றாங்களே தவிர, அதே மாதிரி அந்த யாராவது இழுத்துட்டு ஓடிட்டான், ஒரு பையன் லவ் பண்ணிட்டான், கூட்டு போயிட்டான் அப்படின்னா இந்த பஞ்சாயத்து இவங்களுக்கு தான் வரும். அவங்க போய் பேசுவாங்க. அது ஈவன் ராக்கெட்டும் இதுக்கு வந்து ரொம்ப பயங்கரமா சப்போர்ட் பண்ற ஒரு ஆளு. அதை வந்து இதுக்கு அகெயின்ஸ்டா இதை வந்து ஒத்துக்கவே இருதில்ல. அதே மாதிரி அப்படி இருந்தாலும் அவரும் லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்காரு. அப்படி பார்த்தா அவர் வந்து நார்த் இந்தியாவில் ஒரு போற இடத்துல ஒருத்தரை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாரு. இருந்தாலும் அவங்க அந்த சமுதாயத்து மக்களுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு பிராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸை தான் அவங்க மெயினா எடுத்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கோழி அருள் வந்து இன்னைக்கும் அவர் ஆக்டிவா தான் இருக்காரு. எதனால இந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற அந்த இனப்போராளிகளா இருந்த நீங்க செல்வினா இருக்கட்டும், இல்ல ராக்கெட்டா இருக்கட்டும், இல்ல வேற இன்னும் சுபாஷா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இருந்த அந்த சப்போர்ட் வந்து அந்த சமுதாயத்தை சேர்ந்த பெரிய, ஏன்னா நிறைய பேர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்காங்க, ஸ்கூல்ஸ் வச்சிருக்காங்க, நம்ம காலேஜஸ் இருக்கு, கம்பெனிஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய தொழில் சார்ந்து நிறைய பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு அருளுக்கு வந்து அவங்களோட தயவு வந்து தேவைப்படுறங்கிறத விட அவருக்கு அந்த அளவு சப்போர்ட் கிடைக்கல. அது காரணம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் அருள் வந்து எடுத்தெறிஞ்சு பேசுவாப்ல. ஸோ அந்த வார்த்தைகள் வந்து கொஞ்சம் ரொம்ப இதுவா இருக்கும், ஹார்ஷா இருக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு சில சமயம் வந்து நல்லா பேசிட்டு இருந்தாலும் திடீர்னு அவங்கள பிடிச்சி திட்டி மெசேஜ் போட்டுறது. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் வூண்டிங்கா ஃபீல் பண்ணி நிறைய பேர் அதனாலேயே கூட சப்போர்ட் பண்ணல. இன்னைக்கும் அருளோட ஃபேமிலி கொஞ்சம் கஷ்டத்துல தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல இல்லை. இப்பயும் அருளுக்கு இது மாதிரி நிறைய கொலைகள் இந்த மாதிரி சம்பவங்கள்ல ஈடுபட்டு இருந்த அருளுக்கு வந்து இன்னைக்கு ஒரு த்ரெட் இருக்குங்கிறது உண்மை. அதனாலயே வந்து பாத்தீங்கன்னா, இப்போ எப்படி தூத்துக்குடி பக்கம் பசுபதி பண்ணின வராதிங்க, நீங்க வேற ஊருக்கு போயிருங்கன்னு சொல்லி அனுப்பிச்ச மாதிரி
இங்க திருநெல்வேலி இப்ப ராக்கெட் ராஜா கூட சமீபத்துல அவரோட சொந்த ஊருக்கு போகும்போது, திருவிழாக்கெல்லாம் போறதுதான். போகும்போது உங்களை நீங்க வந்தீங்கன்னா பிரச்சனையாகுது, ஒரு பெரிய போலீஸ் டீம் போய் நிப்பாங்க, இது பண்ணுவாங்க. அது மாதிரி இருக்கும்போது இவங்க அருளுக்கும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க இங்க வராதீங்க, இந்த மாதிரி வந்தா லாண்டான பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி இவருக்கும் அது ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அருள் வந்து கொஞ்சம் தலைமறைவு வாழ்க்கை மாதிரிதான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் லாஸ்ட் இயர் வந்து நடந்த கொலை, ஒரு ஏப்ரல் மாசம் நடந்த முத்துமனோன்னு ஒரு கொலை சிறைக்குள்ள நடந்தது. அந்த முத்துமனோ வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர். அவர் மேல முறப்பநாடு, ராஜபாளையம், அப்புறம் அந்த மாதிரி நிறைய ஊர்ல கொலைகள் மற்ற கேசஸ் எல்லாம் இருக்கு. அடிதடி வழக்கு இருக்கு, 307 அட்டம் டு மர்டர் இருக்கு. இதெல்லாம் இருந்தாலும் ராஜபாளையத்துல இதே மாதிரி ஒரு சமுதாயத்தை டார்கெட் பண்ணி ஒரு நாடா சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரை கொலை பண்ண கேஸ்ல முத்துமனம் மேல ஒரு விஷயம் அவங்களுக்கு கோபம் இருந்தது. அதுல என்ன பண்ணாங்கன்னா, ஜேக்கப்னு சொல்லி ஒருத்தர், அதாவது பாளையங்கோட்டை சிறைக்குள்ள அங்க இருக்கும் போதே முத்துமனவை மர்டர் பண்றாங்க. சிறைக்குள்ளேயே நடக்குது. போன வருஷம். ஆமா, போன வருஷம் ஏப்ரல்ல நடக்குது. அது பெரிய பிரச்சனையாச்சு. ஈவன் வந்து இந்த தொடர்ந்து இந்த தலைவெட்டி கொலைகள்லாம் நடந்தது. அந்த தலைவெட்டி கொலை பண்ண அந்த கேசஸ்க்கு அப்புறம் இந்த முத்துமனம் மர்டர் ஒரு பெரிய ஒரு விஷயமா பேசப்பட்டது. அதுல வந்து ஒரு சில இந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சில ஆபீசர்ஸ் வந்து டாப் பொசிஷன்ல இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்றாங்கன்ற மாதிரியான ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணி விட்டாங்க. ஸோ அந்த மாயை கிரியேட் பண்றதுக்கு அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே ஈவன் டிஜிபி சைலேந்திர பாபு சாரே வந்து நேர்ல போய் அங்க நிறைய பேர்கிட்ட பேசி, அப்புறம் சிறைத்துறை அதிகாரிகளும் அங்க போய் அவங்கள்ட்ட எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி பேசி, ஏன்னா இன்னைக்கும் பாளையங்கோட்டை சிறையா இருக்கட்டும், இல்ல மதுரை ஜெயிலா இருக்கட்டும், மதுரைக்கு சவுத்துல இருக்கக்கூடிய சிறைகள்ல வந்து ஒரு அந்த கேஸ்ட் பேஸ்ட் இது இருக்கும். இப்ப நீங்க டார்மெட்ரினா ஒரு சிறைக்குள்ள வளாகத்துக்குள்ள வந்து ஒரு 3-4 டார்மெட்ரி ஒரு பிளாக்குள்ள இருக்கு அப்படின்னா, அதுல வந்து ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அந்த பக்கம் இருப்பாங்க. நீங்க எல்லாத்தையும் மிக்சடா போட்டா கண்டிப்பா அடிதடி தான் நடக்கும். ஏன்னா இவங்க ஏதாவது ஒண்ணு பேசுறது, அதாவது எப்படி இருக்குன்னா ஒரு ராகிங் மாதிரி. ஒரு நீங்க இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் நீ மடிச்சு கட்டிட்டு போக கூடாது, லுங்கி கட்டியிருக்கான் அப்படின்னா லுங்கி நீ மடிச்சு கட்டக்கூடாது, நீ இறக்கி விட்டு போ, நீ என்ன இது பண்ற அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து உள்ளுக்குள்ள ஒரு குட்டி ராஜ்யம் பண்ணிட்டு இருக்குது. இன்னைக்கும் நடக்குது, இன்னைக்கும் இருக்குது. அந்த பிரச்சனையில இருந்து அந்த மாதிரி பிரச்சனை மேற்கொண்டு வளராம இருக்கிறதுக்காக தான் போய் அங்கேயே கேம்ப் பண்ணி அங்க இருக்க அதிகாரிகள்கிட்ட பேசி, ஏன்னா இது வந்து முத்துமனோட பாடிய கிட்டத்தட்ட ஒரு 65-70 நாள் கிட்ட பாடி வாங்கவே இல்லை. வாங்க முடியாது, நீ இதுக்கு தொடர்ந்து நீ இதுக்கு கரெக்டான அக்யூஸ பிடிச்சாதான் நாங்க ஒத்துப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பழி வாங்குறதுக்கே பாத்தீங்கன்னா ஜேக்கப்புக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் கண்ணன் சொல்லி ஒரு கான்ட்ராக்டர் தாளையத்துல அவரு கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் வேலை பண்றவரு. இந்த ஜூலை 1ஆம் தேதி பாடியை வாங்குறாங்க, அப்புறம் டிஸ்போஸ் பண்றாங்க அவங்க ஃபேமிலி. பட் தொடர்ந்து போராடி கடைசியா வாங்குறாங்க. வாங்கின பிறகு பாத்தீங்கன்னா ஜூலை 12ஆம் தேதி இந்த ஜேக்கப் தான் இந்த மெயினா அந்த கொலை பண்ணது, முத்துமனோவை கொலை பண்ணது அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால ஜேக்கப்பை உள்ளுக்குள்ள வச்சு கொல்ல முடியாது. இப்போ அவனுக்கு வேண்டிய ஆளு அவன் சொந்தக்காரனை பிடிச்சி அவனை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கண்ணன் சொல்லி, அவரும் இதுல அவங்களுக்கு அவங்களோட நெட்வொர்க், அவங்களோட அசோசியேட்னா இந்த கொலைக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் அவர் கொஞ்சம் பணம் ஏதோ உதவி எல்லாம் பண்ணாரு வச்சாரு அப்படிங்கிறதுக்காகவும் கண்ணனை கொலை பண்ணாங்க. இது நடந்தது பாத்தீங்கன்னா ஜூலை 1ஆம் தேதி முத்துமனோ பாடி வாங்கின அடுத்த ஒரு 11 நாள்ல இந்த கொலை நடக்குது. ஜூலை 12ஆம் தேதி 2022லயே இந்த கண்ணன் கொலை நடக்குது. ஸோ இது மாதிரி அதே மாதிரி பதிலுக்கு அது ரைவல் கொலைகள்னு சொல்லி நீங்க இவனை கொன்னதுக்கு பழி வாங்குறதுக்கு இன்னொருத்தன், அவனை கொன்னதுக்கு பழி வாங்க இன்னொருத்தன் சொல்லி மாத்தி மாத்தி இந்த கொலைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து இந்த 2022க்கு பிறகு நடந்ததுக்கு அப்புறம் தான் இதுல வந்து நிறைய விஷயங்கள் போலீஸும் நிறைய ப்ரோஆக்டிவா நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு. அப்போ மணிவண்ணன் நினைக்கிறேன், அப்போ அவர் தான் எஸ்பி அங்க திருநெல்வேலி அங்க இருந்தது. ஸோ அவங்க மணிவண்ணன் சார் இருக்கும்போது ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி, ஏன்னா இவர் அப்பயும் ஒரு ஆடியோ மெசேஜை போட்டு விட்டார் பயங்கரம். ஆமா, கோழியூரில் போட்டு அது ஒரு பெரிய பிரச்சனைலாம் ஆச்சு. அது மட்டும் கிடையாது,
அதாவது நீங்களா தான் ஸ்ட்ரைக்கிங். இப்போ ஜெனரலா எஸ்பிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் போகும் கூட. ஆமா, குழு, ஒரு பாதுகாப்புக்கு ஒரு அது வந்து ஃபோர்ஸ். ஆமா, அது என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ் அவங்க எஸ்பி போயிட்டே இருக்கும்போது அவங்க இன்னோவா போறாங்க அப்படின்னா கார்ல பின்னாடி ஒரு டெம்போ டிராவலர்ல ஒரு டீம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் அந்த ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ்ன்றவங்க நார்மலா ஒரு ஸ்பெஷலி ட்ரெயின்டு ஒரு டீம் வந்து ஒரு 10 பேர் டிராவல் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளேயே வந்து லத்தில இருந்து அந்த கார்டுல இருந்து எல்லாமே கையில வச்சிருப்பாங்க. ரோப் வச்சிருப்பாங்க. குறிப்பா திடீர்னு ஒரு எஸ்பிஏ ஒரு இடத்துல இறங்கி ஒரு கூட்டத்துக்குள்ள போறாருன்னா இமீடியட்டா போய் அவங்க எல்லாம் ரவுண்ட் அப் பண்ணி யாரும் உள்ள வந்துட முடியாம பிளாக் பண்ணி வச்சுட்டு பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த அவங்களுக்கு கொஞ்சம் பேக்கிங் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இவன் என்ன பண்றா அப்படின்னா, அருள் வந்து நீங்க உங்களுக்கு தான் இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் எல்லாம் தேவை, எனக்கு வந்து இதெல்லாம் தேவையே கிடையாது, நான் வேற லெவலுக்கு என்னோட ரேஞ்சே வேற அப்படின்ற மாதிரி ரொம்ப த்ரெட்டனிங்கா சில அவரோட அதாவது ரொட்டீனா எப்படி பேசுவாரோ அதே மாதிரி ஒரு ஆடியோ மெசேஜ். அது ரொம்ப ஒரு சென்சேஷனலா ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பாசமுத்திரம்னு சொல்லி அங்கே பாபநாசம் போகிற வழியில் திருநெல்வேலியிலேருந்து அம்பாசமுத்திரத்துக்கு பக்கத்தில் தான் என் ஊர். ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போலீஸ் டீம் வந்து ஒரு எஸ்ஐ காதர்ன்னு சொல்லி ஒருத்தரை போட்டு அசைன் பண்ணி இந்த பிரச்சனை நடக்கும்போது போய் தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லி எங்கே இருந்தாலும் கோழியரில் பிடிங்கன்னு சொல்லி ஒரு பெரிய டீமை ஃபார்ம் பண்ணி விசாரிச்சாங்க. ஏன்னா இன்னொன்று இப்போ இருக்கிற ரவுடிஸ் குறிப்பாக அருளா இருக்கட்டும் இல்லை இன்னும் நிறைய பேர் வந்து எல்லாம் ஃபோனை அவங்கவுங்க ஃபோனை யூஸ் பண்ணுறது. ஆமாம், இப்போ நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணாதான் போலீஸ் வந்து அவளை ஈஸியாக ட்ராக் பண்ணிடுவாங்க. இன்னொன்று இப்போ அருளை ட்ராக் பண்ணணும்னா அருளுக்கு வந்து இப்போ தாமரை தெரிஞ்சவங்க அப்படின்னா தாமரைக்கு நீங்கள் ரீச் பண்ணுறீங்களா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. இல்லை அடுத்து வேற யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் யார்கிட்டலாம் பேசுகிறாங்கன்றதை கண்டுபிடிச்சு அவங்க மூவ்மெண்ட்டை அதை பேஸ் பண்ணி அவங்களோட செல் டவர் எங்கே இருக்குன்றத லொக்கேட் பண்ணி தான் போலீஸ் ட்ராக் டவுன் பண்ணுவாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவே என்ன பண்ணுறதுன்னா நிறைய பேர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபோனில் பேசுறது, இல்லை இன்னும் நிறைய பேர் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகிறவங்கலாம் இன்டர்நெட் காலில் பேசுறது, இல்லை இந்த மாதிரி ஸ்கைப் காலில் பேசிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் போலீஸ் வந்து தொடர்ந்து இவங்களை ஃபாலோ பண்ணி ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும்போது இவர் அருளோட மூவ்மெண்ட் வந்து அம்பத்தூர் ஏரியால சுத்துறது தெரியுது. ஓகே. ஸோ அம்பத்தூர்ல கனகராஜன் சொல்லி ஒரு அவங்க ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர் அவங்க கிட்ட தகவல்ஸ் போகுது. தகவல் போன உடனே நேராக அந்த காதர் அவங்க எஸ்ஐ டீம் வந்து வராங்க சென்னைக்கு. வந்து இங்க கேம்ப் பண்ணிட்டு இங்க ஃபுல்லா அருளோட மூவ்மெண்ட் எங்கெங்க இருக்கு, யார்கிட்ட எல்லாம் பேசுறாங்கன்ற எல்லா தகவலையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அவங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் சைபர் கிரைம் நல்லா கொஞ்சம் ஆக்டிவா இருப்பாங்க இப்போ மற்ற டிஸ்ட்ரிக்ஸை விட. அப்படி இருக்கும்போது இமீடியட்டா இவங்களுக்கு ஒரு பேக்கிங் கிடைச்சது. ஸோ இவங்க மூவ்மெண்ட் ஒவ்வொரு டைம் டு டைம் இப்போ ஒரு எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் எவ்ரி 1 hour வந்து எந்த பக்கம் யார்கிட்ட பேசுறாங்க, எங்க போறாங்க, எந்த பக்கம் மூவ்மெண்ட் இருக்குன்றதெல்லாம் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா அம்பத்தூர் பக்கத்துல இவங்களோட மூவ்மெண்ட்டை லொக்கேட் பண்ணி அவங்களோட ரிலேட்டிவ் அவங்களோட சித்தப்பா வீடு அங்கே அம்பத்தூர் பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல பதுங்கி இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதும் இந்த டீம் அப்புறம் அந்த ஏசி அவங்க கனகராஜ் டீம் அவங்க அப்புறம் இவங்க காதர் எஸ்ஐ டீம் இவங்க எல்லாம் போய் ரவுண்ட் அப் பண்ணி தூக்கிட்டு வந்துடுறாங்க. அது துப்பாக்கி முனையில இப்போ இருக்கிற எனக்கு தெரிஞ்சு எல்லா ரவுடிஸும் கொஞ்சம் ஓரளவு இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அருள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 கேஸுக்கு மேலே இருக்கு. ஓகே. அதில் ஒரு 7க்கு மேலே மர்டர் கேஸு, அட்டெம்ப்ட் மர்டர் கேஸு, அது இன்னொரு 8-9 கேஸ் இருக்கு. அது இல்லாமல் அடிதடி கேஸு, இந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து அவங்க சேஃப்டிக்காக கூட ஒரு துப்பாக்கி வாங்கி வச்சுப்பாங்க. எல்லாமே கண்ட்ரிமேடு தான். ஒன்றும் வேணாம். இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் அண்ணா நகரில் ஒரு ஜார்க்கண்டை சேர்ந்த ஒரு கப்பல் வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் நடத்துகிறவங்க அவங்க வந்து ஒரு லோன் வாங்குறாங்க ஒரு பேங்க்ல, பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு 53 லட்ச ரூபா லோன் வாங்குறாங்க. வாங்கினதுக்கு பணமே கட்டலை இஎம்ஐ. அதுக்கப்புறம் 93 லட்ச ரூபாய் ஆயிடுச்சு, 92 லட்ச ரூபாய் ஆயிடுச்சு. இந்த இது வட்டிக்கு மேலே வட்டி மேலே போட்டு இப்போ ரிட்டர்ன் பண்ணக்கு அவங்க பண்ணவே இல்லை அப்படின்னு போன டிசம்பர் 1ஆம் தேதி போய் சீல் வச்சுட்டாங்க. ஓகே. அந்த டெக்ஸ்டைல் கம்பெனிக்கு அந்த வீட்டுக்கு ஏன்னா வீடு தான் அந்த கொலைட்டரா கொடுத்துருக்காங்க, சீல் வச்சுட்டாங்க. இப்ப நேத்து போய் போலீஸ் டீம் என்ன பண்ணாங்கன்னா ரோஹித்நாதன் சொல்லி அண்ணா நகர் டெப்டி கமிஷனர் அவங்க டீம் போய் அவங்க டீம் பிளஸ் இவங்க எல்லாம் போய் உள்ள போயிட்டு அந்த பேங்க் டீம் எல்லாம் உள்ள போய் செக் பண்ணி பார்த்தா அங்க ஜப்தி பண்ண போறாங்க. உள்ள இருக்கிற பொருட்கள் எல்லாம் சீஸ் பண்றதுக்கு. அப்படி பார்த்தா உள்ள பெட்ரூம்ல 2 கண்ட்ரிமேட் கன் இருக்கு, ஒரு 12 புல்லட் இருக்கு. இப்போலாம் வந்து இது ரொம்ப அதாவது ஆமா எல்லாருக்கும் கையில அவைலபிளா தான் இருக்கு. வெளியில ரொம்ப பேர் காட்டிக்கிறது இல்லை. ஈவன்
வெங்கடேசன் நாயர்லாம் எப்பயுமே கண்ணு வச்சுட்டு தான் சுத்திட்டு இருப்பாரு. அது காரணம் வந்து அவருக்கு சேஃப்டிக்குன்னு சொல்லிக்கிறது. பட் இருந்தாலும் ஒரு த்ரெட்டன் யாராவது ஒருத்தரை போய் மிரட்டணும், ஒருத்தர் போய் டீல் பேசணும் அப்படின்னாலே அப்படி போய் உட்கார்ந்ததும் துப்பாக்கி எடுத்து முன்னாடி மேல வச்சுட்டு சொல்லுங்க இப்போ அப்படின்னு கேட்டா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு த்ரெட்டனிங் இது வந்து ஒருத்தர் 2 பேர் இல்ல, இது மாதிரி பெரும்பாலான ரவுடிகளுக்கு கையில கன் இருக்கிறது. ஏன்னா ட்ரிபிள்எஸ் வச்சிருக்காப்புல, இது மாதிரி ராக்கெட் கூட கையில வச்சிருக்கு சுத்துறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ட்ரிபிள்எஸ் ஈவன் அயனாவரத்துல ஒரு வாட்டி அரெஸ்ட் ஆகும்போது கூட கன்னு சீஸ் பண்ணாங்க. அதனால வந்து கன் இருக்கு அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் ஒரு சஸ்பெக்டை பிடிக்க போறாங்க, அவங்க கிட்ட கையில கன் இருக்குன்னு ஒரு போலீஸ்க்கு ஒரு டவுட் இருந்ததுன்னா எஸ்ஐ அண்ட் அபோவ் ரேங்க் ஆபீசர்ஸ் வந்து போலீஸ் ஆபீசர்ஸ்ட சொல்லி நீங்க அபிஷியல் கன்னை எடுத்துட்டு போகலாம். ஓகே, ஸோ இது வந்து ப்ரொவிஷன் இருக்கு. ஸோ அது மாதிரி தான் இவங்க டீமும் போறாங்க. இப்போ காதர் எஸ்ஐ டீமும் போய் அப்புறம் ஏசி கனகராஜ் டீமும் போய் ரவுண்ட் அப் பண்ணி துப்பாக்கி முனையில தான் கைது பண்றாங்க. கைது பண்ணி அப்புறம் நேரம் அம்பாசமுத்திரம் கோர்ட்ல கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரிமாண்ட் பண்றாங்க. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இப்போ திடீர்னு இது அப்பப்போ அருளோட இது வந்து ஆட்டம் ஆரம்பிச்சிடும். அது மாதிரி இப்போ சமீபத்துல நீ ஊர்க்காரங்களுக்கு இது பண்ண மாட்டேன்ற, நீ வந்து ஒரு சமுதாயத்துக்கு ஒரு ஹெல்ப் பண்ற அப்படின்னு ஒரு லோக்கல் பாடி கவுன்சிலர் ஒருத்தரை போட்டு மிரட்டி அவரோட ஆடியோ இதெல்லாம் போட்டு இது பண்ணி மிரட்டி அதையும் ஆடியோவை மெசேஜா போட்டு விட்டுருந்தாரு. ஸோ இது வந்து அருள் வந்து இன்னும் ஒரு த்ரெட்டனிங்கா என்ன பேசினாங்க இப்போ சமீபத்துல, நான்லாம் சும்மா இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க வாய்ச்ச விடலாம் பண்ண மாட்டேன். நான் வந்து எனக்கு ஒரே ஒரு கேஸ் லாரி போதும், நான் கொண்டு போய் இறக்கி ஒரு இடத்துல எங்க போய் அதை ஹிட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஹிட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஒரு 400-500 பேரை காலி பண்ற அளவுக்கு எனக்கு திறமை இருக்கு, நான் தனியால போய் பண்ணுவேன், எனக்கு வந்து யாரும் துணையே தேவையில்லை. ஸோ இது அருள் டார்கெட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா மற்றவங்கள தான், அந்த சமுதாயத்தை சேர்ந்த அதுக்காக போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில ரவுடிஸே இருக்காங்க இல்லையா. இப்போ ராக்கெட் ராஜா இருந்தா கூட அவங்கலாம் எப்போ போனாலும் ஒரு டீம் இருக்கும். ஓகே, ஸோ இதை சாடுற மாதிரியே தான் பேசுறது. சம்டைம்ஸ் 2 பேருக்குள்ள நேர்ல பார்த்துக்கிட்டா பேசிப்பாங்க, பட் இருந்தாலும் அந்த ஒரு மறைமுக ஒரு பனிப்போர் மாதிரியான விஷயம். அதனாலதான் ராக்கெட் ராஜாவுக்கும் கூலியர்களுக்குமே பிரச்சனை இருக்கா? பிரச்சனைனா அதாவது இந்த மாதிரி ஒரு அந்த கமெண்ட் சொல்றதுக்கு காரணமே மத்தவங்க மாதிரி நான் பெரிய கூட்டமா போகணும்னு அவசியம் இல்லை, எனக்கு யார் மேலேயும் பயம் கிடையாது, நான் இண்டிவிஜுவலா போய் நான் ஒரு சோலாவே போய் அடிச்சுட்டு வருவேன் அப்படின்றத அப்பப்போ அருள் சொல்லிட்டு இருக்குது. ஸோ இருந்தாலும் அருளுக்குன்னு ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு டீம், அதை வந்து யாரும் மறுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த ரவுடி சர்க்கிள்லன்னு பாத்தீங்கன்னா இப்போ எப்படி ஒருத்தருக்கு சப்போர்ட்டிவா இன்னொருத்தர் போய் ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ மணல்மேடு சங்கருக்காக சப்போர்ட் பண்ணி காக்கதோ பாலாஜி சென்னையில இருந்து போய் ஒரு 2 மர்டர் பண்ணிட்டு வந்தது, நாகப்பட்டினத்துல பண்ண அந்த கேஸா இருக்கட்டும், பாம்பு போட்டு வெட்டி கொண்டாது அந்த கேஸா இருக்கட்டும், அந்த மாதிரி அவங்கவுங்க அந்த நெட்வொர்க் நல்லா க்ளோஸா வச்சுப்பாங்க. அது மாதிரி அருளுக்கும் இன்னைக்கும் நெட்வொர்க் நல்லா க்ளோஸா வச்சுட்டு இருக்கிறது தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காப்ல. ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்து அருளோட இது வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும், இல்லை ஒரு சில விஷயங்கள் நம்ம எண்ணம் போல சில விஷயங்கள் நடக்க அப்படிங்கும்போது அதுல ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துறது. இப்போ நிறைய பேர் எனக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, ஏதாவது கோவம் வந்ததுன்னா உடனே போய் ட்விட்டர் ஃபேஸ்புக்ல போய் உட்காந்துக்கிட்டு டப்படப்படம் மெசேஜ் யாராவது ஒருத்தர் போட்டிருப்பாங்க, அதுக்கு ஒரு பெரிய ஒரு கண்டம் பண்ணி மெசேஜ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் ஒருத்தருக்கு ஒரு வே ஆஃப் வெண்டிங் அவுட் தேர் ஆங்கரை பண்றதுக்கான ஒரு விஷயம் பண்றத அருள் வந்து மெசேஜா போட்டு தான் தீர்த்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் வந்து டெவலப் பண்ணி தான் வச்சிட்டு இருக்கான். இதுல வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த அருளோட க்ளோஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கக்கூடியவங்க ஒரு சிலர் பேசும்போது அருளுக்கு நாக்கில் தான் சனி அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த வார்த்தைகள்னாலேயே பாதி பிரச்சனைகள் வந்துடும் அப்படின்ட்டு. இன்னொன்று, நேற்று இன்னைக்கு டெவலப் பண்ண ஒரு நபர் கிடையாது. அருளோட இது வந்து கொஞ்சம் எப்பயுமே ஒரு இதுவாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பழிக்கு பழி வாங்கிறதுக்கு அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடோ இல்லை பணத்துக்காகவோ எந்த ஒரு கொலையும் பண்ணுறதோ அந்த மாதிரி வேலைகளை பண்ணுறது இல்லை. ஆனால் அப்போ எதுக்கு கொலை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸுக்காக பண்றது. எப்படி திண்டுக்கல் பாண்டியோட அசோசியேட்டா இருந்த மோகன்ராம் வந்து எப்பயுமே பெரும்பாலான கொலைகள் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்காக பண்றது. ஒரு பிரச்சனைன்னு ஒருத்தன் வந்து கேட்கறான் அப்படின்னா அவனுக்காக ஒரு கொலை நடக்கும். அது மாதிரி அருளோட நிறைய கொலைகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சமுதாய மக்களுக்காக, அவங்க ஒரு சிலர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அந்த பிசினஸ் மேன் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு பண்றதுக்காக.
பயப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இறங்கி அடுத்து ஒரு மேட்டர் பண்றது. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு இந்த மட்டம் பண்றதுல வந்து குறிப்பா அருளோட ஃபோக்கஸ் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும். ஆமா, சமுதாயம் ரிலேட்டடா. ஈவன் வந்து பசுபதி பாண்டியனை கொலை பண்ணும் அப்படிங்கிறதுக்காக செல்வின் கூட இருக்கும்போதே அந்த நெட்வொர்க் ஏற்கனவே வெங்கடேஷ் பண்ணையாருக்கும் அந்த ஒரு அதாவது 2 குடும்பத்துக்கு இருந்த பிரச்சனை, அப்புறம் அப்படி ஜாதி பிரச்சனை மாதிரி ஆகி நாடார் சமுதாயத்துக்கும் ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துக்கும் சேர்ந்த ஒரு பெரிய பிரச்சனையா மாறி அப்படிதான் அது பசுபதி பாண்டியன் கொலை முடிஞ்சதும் அதுவும் நிக்கல, திரும்பியும் அடுத்தடுத்த கொலைகள் நடந்துட்டு தான் இருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா அந்த அதாவது பசுபதி பாண்டியன் அவங்க அசோசியேட்டா இருந்த அவங்கள இது பண்ணும்போது பசுபதி பாண்டியன் டார்கெட் பண்ணும்போது எப்போதும் என்றான்ல ஒரு வாட்டி 2006ன்னு நினைக்கிறேன், அதுல வந்து பசுபதி பாண்டியன் போட கார்ல அட்டாக் பண்ணி ஒரு விஷயம் நடந்தது. அதுலதான் மனைவி ஜெசிந்தா பாண்டியன் வந்து இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்துல வந்து பசுபதி பாண்டியனோட க்ளோஸ் அசோசியேட்டியா ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்த பொண்ணு செக்கின்னு சொல்லி அந்த கொலையும், இந்த எல்லா கொலைகளுக்குமே அகோலியர்களோட ரோல் இருக்கு. அதே மாதிரி அந்த நந்தவனத்துப்பட்டியில வந்து அங்க இருக்கும்போது பசுபதி பாண்டியன் கொலை பண்றதுக்குன்னு ஒரு டீம் போய் இருந்ததுலயும் அருளோட ரோல் இருக்கு. அதுல வந்து நிர்மலா அவங்க தான் அடைக்கலம் கொடுத்து வச்சிருந்தாங்க, இவங்களெல்லாம் தங்க வச்சிருந்தாங்க ஊருக்குள்ள. அதுக்கப்புறம் அவரு வாக்கிங் போயிட்டு அந்த அவருடைய வீட்டுக்கு எதிரில் இருக்கக்கூடிய இன்னொரு வீட்டுல போய் அவரு ஆசுவாசப்படுத்தி உட்கார்ந்து இருக்கும் போதுதான் ரவுண்ட் அப் பண்ணி மர்டர் பண்றாங்க. அந்த கொலையிலையும் கோழி அருளுக்கு தொடர்பு இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி இந்த சிங்காரம் கொலைன்னு சொல்லி ஒரு கொலை இருக்கு, அது கேசிடி நகர்ல ஒரு இது. அப்புறம் இது மாதிரி ஒரு கொலைகள் பண்ண எல்லா கொலைகளுக்குமே ஏதாவது ஒரு பேக்ரவுண்டு, அதுல வந்து பாதிக்கப்பட்டது அந்த சமுதாயத்துக்கு உள்ள ஒரு முக்கியமான புள்ளியா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி யாராவது கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி அருள் இன்னைக்கும் ஆக்டிவா தான் இருக்கிறது. நிறைய வாட்டி இப்போ சமீபத்துல போன வருஷம் அரெஸ்ட் பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா என்கவுண்டர்ல போட போறாங்கன்ற ஒரு ரூமர் ஓடிட்டே இருந்தது. அதுக்கு அது அப்புறமா அது பண்ணல. ஜெனரலா வந்து இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு என்கவுண்டருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படலை. அதே மாதிரி டிஜிபி சைலேந்திரபாபுவும் அதுக்கான ஓகே பண்ணி வெளியில கொண்டு, ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிஸ்ட் எல்லாருமே இன்னும் ரொம்ப ஆக்டிவா போயிட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு அதை லீகலா என்ன பண்ணுமோ அதை மட்டும் பண்ணுவோம் அப்படின்றத போயிட்டு இருக்காங்க. ஈவன் இங்க அம்பத்தூர்ல அவரை அரெஸ்ட் பண்ணும்போது கூட கோழியூர்ல அப்போ என்கவுண்டர் பண்ண போறாங்கன்ற ஒரு ரூமர் எல்லா பக்கமும் பரவிச்சு. அப்போ எல்லாரும் அவங்களுக்கு கேட்டதும் தகவல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இது அவங்க லாயர் மூலமா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா, எல்லா மீடியால இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு சர்க்குலேட் பண்ணாங்க. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்கவுண்டர்ல இருந்து காப்பாத்துறதுக்காக பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. இப்போ ஆரம்பிச்சது இல்லை. ஈவன் இது வந்து வெள்ளரவியா இருக்கட்டும், அப்புறம் நம்ம சேதாப்பேட்டையில பங்குமார், இந்த மாதிரி நிறைய ரவுடிகள் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணாங்க. அவங்களுக்குன்னு ஒரு லீகல் ஒரு டீம் இருக்கும், அந்த டீம் அந்த ஒரு சிண்டிகேட் மாதிரி இருக்கும். அந்த டீம் மூலமா இவனை எங்க பிடிச்சிட்டாலும் உடனே அது மெசேஜ் போயிடும், நியூஸா போட்டு அவங்க வெளியில வந்து உடனே அதை எப்படியாவது அதை பிளாக் பண்ற மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. ஈவன் சிடி மணி கூட பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி அரெஸ்ட் ஆகும்போது இதே மாதிரி என்கவுண்டர்ல போட போறாங்கன்னு சொல்லி லீக் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம அரெஸ்ட் பண்ற மாதிரி ஆச்சு. அப்போதான் அந்த பூந்தமல்லி கிட்ட அந்த ஹைவேஸ்ல மேல இருந்து கீழே குதிச்சான், கை உடஞ்சு கால் உடஞ்சதுன்னு சொல்லி அந்த ஒரு பிரச்சனை ஆச்சு. ஸோ இது மாதிரி இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது ஒரு தப்பிக்கைக்காக பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. பட் அதையும் மீறி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் வந்து இப்போ ஜாங்கீர் அவங்க சார் இருக்கும்போது இதே மாதிரிதான் பிடிச்சி கொண்டு வந்து அப்புறமா பல்லாவரம் கிட்ட வச்சு ஒரு என்கவுண்டர் ஆச்சு. அது மாதிரி அங்க ஈவன் அந்த ஹொசூர்ல வச்சு ஒரு என்கவுண்டர் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க என்னதான் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணாலும் நேரம் வந்துச்சுன்னா அந்த புல்லட்டுக்கு ஆமா அது வேற வழி இல்லைன்னா போட்டுதான் பண்ணுவாங்க. இப்போ கோழி அருள் இன்னைக்கும் ஆக்டிவா இருந்தாலும் அவரோட ஏற்கனவே சொன்ன மாதிரி நாக்குல சனி, இந்த மாதிரி அவங்க வந்து பேசுற வார்த்தைகள்னாலேயே முகம் சுளிக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணிடுறதுனால அந்த அளவுக்கு அருளுக்கு சப்போர்ட் வந்து அந்த சமுதாயத்துல இருந்த பெரிய பெரிய நபர்கள்னு சொல்லக்கூடிய, அதாவது இன்ஃபார்மலா பேக்ரவுண்ட்ல வந்து அருள் நான் எல்லாம் சப்போர்ட் பண்றேன், உனக்கு எல்லாம் பண்றேன், பணம் வேணுமா தரேன், இதெல்லாம் பேசிப்பாங்க. ஆனா ஓப்பனா வெளியில வர மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும்
இன்னைக்கும் அந்த சமுதாய ஒரு போராளி, ஒரு இன போராளி என்ற ஒரு போர்வையில தான் இன்னைக்கும் வழக்குகளை எதிர்கொண்டுட்டு இருக்காரு, எல்லாமே பண்ணிட்டு இருந்தாலும் அருளுக்கு இன்னைக்கும் எதிரிகள் இருக்குன்றாங்க. என்னைக்குனாலும் ஒரு கத்தி எடுத்தவன் கத்தியால்தான் சாவான்ற மாதிரி கண்டிப்பா அதுக்கான ஒரு முயற்சி எல்லாரும் அதுக்கு, அதாவது பழி வாங்கிறதுக்காக பசுபதி பாண்டியனோட அசோசியேட்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் இன்னைக்கும் ஒரு டீம் தேடிட்டு தான் இருக்கு. அதனால இன்னும் மறைந்து வாழக்கூடிய ஒரு சூழல்ல தான் அருள் வாழ்ந்துட்டு இருக்காப்ல. ஸோ அதனால இது நம்ம இந்த காணொலியை நம்ம சொல்றதுனால முக்கியமா வந்து இது மாதிரி எந்த விதமான யங்ஸ்டர்ஸ் குறிப்பா இதுதான் கெத்துன்னு நினைச்சிட்டு உள்ள போறக்கூடிய யாராவது இருந்தா சத்தியமா அந்த மாதிரி எதுவும் முடிவெடுக்காதீங்க. படிச்சு உங்களோட கேரியரை பாருங்க. ஃபியூச்சர்ல நிறைய பேர் வந்து இப்போ படிப்புக்கு படிச்சு வேற லெவலுக்கு போயிட்டாங்க. ஈவன் பாத்தீங்கன்னா நாகேந்திரன் சென்னையில ஒரு பெரிய ரவுடியா இருந்தாலும் சிறைக்குள்ளதான் இருக்காரு, லைஃப் சென்டென்ஸ். அவங்க பசங்க 2 பேரும், ஒருத்தர் ஆமா ஒருத்தர் அஸ்வந்த்ன்னு சொல்லி அவரு லாயரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அஜித் ராஜ்ன்றவர் இப்போ பிஜேபியில இருந்து ஒரு கவுன்சிலர் சீட்லாம் இப்போ எலெக்ஷன்ல இருந்தாரு. எல்லாமே ஸோ அது மாதிரி அடுத்த கட்டத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்களே. யாரும் அப்பா மாதிரி ரவுடி ஆகணும் அப்படின்ற மாதிரி யாரும் வரல. ஈவன் சேரா வந்து பெரிய ரவுடியா இருந்து ஒரு கட்டத்துல திரும்ப மதுரை பக்கம் போய் செட்டில் ஆனாலும் அவன் பையன் கதிர் இப்போ கொஞ்சம் வெளியில வந்துட்டு இருக்காரு. இது மாதிரி எல்லாரும் வர்றதில்லை. அதனால யங்ஸ்டர்ஸுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இது வந்து இந்த மாதிரி எந்த விதமான ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்க்கும் போகாதீங்க. போனீங்கன்னா உங்களுக்கு முடிவும் அது மாதிரிதான் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலி பேசியிருக்கோம். ரொம்ப நன்றி சார். கோழி அருள் யார், இந்த கோழி அருள் செஞ்ச சம்பவங்கள்லாம் பத்தி பேசிட்டு பிளஸ் யங்ஸ்டர்களுக்கு இதை பார்த்து பல பேர் நம்ம வீடியோ பாக்குறவங்க நீங்க வந்து ரவுடிகள் வந்து ரொம்ப க்ளோரியா போர்ட்ரேட் பண்றீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நாம அப்படி யாரையுமே நம்ம போர்ட்ரேட் பண்ணல. ஸோ இப்போ ஏற்பட்ட நபர்கள்லாம் சமூகத்துக்கு இருக்காங்க, சமூகத்துல அவங்களும் ஒரு அங்கம் தான். ஸோ அவங்கள பார்த்து பலரும் இன்ஸ்பயர் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் நாம இந்த வீடியோ பண்றோம். ஸோ இது அவங்களுக்கும் போய் சேரட்டும். விரிவாக பேசினதுக்கு நன்றி சார். நன்றி.